Hey guys, welcome back. அப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நான் இடையில ஒரு வீடியோவில் ஒரு பேர் காக்டெயில் காட்டி அதில் உள்ள என்ன ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லியிருப்பேன், என்ன கேட்டிருப்பேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான். ஸோ ரெண்டுமே பேட்ச் பேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் நிறையா சிக்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரே பேட்ச், இன்னொன்று ஃபான் பேட்ச். ஸோ முன்னாடி சிக்ஸ் வந்திருக்கு, எல்லாமே இதுதான் வரும். என்னது எதர் பேட்ச் சிக்ஸு இல்லை லூட்டினோ வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லூட்டினோவுமே. ஸோ மேக்ஸிமம் பேட்சில் பேர்ல் வரும், பேட்சில் பேர்ல்லாம் இதில் வரும். பேர்ல் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சு தேர்டு கிளச், போன கிளச் வந்து அதுக்கு தேர்டு கிளச். அந்த தேர்டு கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃபேஸ் சிக் வந்துச்சு. ஸோ அது வந்து போன தடவை இன்ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த தடவை இதுக்கு அது ஃபோர்த்து கிளச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃபேஸ், ஒரு அல்பினோ, ஒரு லூட்டினோ. ஸோ அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சிக்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் இதில் வந்து ஒயிட் ஃபேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பேரில். ஸோ அதுக்குள்ளே ரெண்டுலேயுமே ஒயிட் ஃபேஸ் ஜீன் இருந்திருக்கு. ஸோ காக்கட்டையில் ஒயிட் ஃபேஸ் ஜீன் பொறுத்து எப்படின்னா லைக் ஆஃப்ரிக்கன்ஸில் ப்ளூ ஜீன் மாதிரி. ஸோ ரெசசிவ். ஸோ ரெண்டுலேயுமே இருக்கணும், ரெண்டுலேயுமே ஸ்பிளிட்டாக இருந்தாலே போதும், வெளியே வருவாங்கன்னு. ஸோ அப்படி இந்த தடவை இந்த பேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட்டு. ஸோ லூட்டினோ, அல்பினோ, ஒயிட் ஃபேஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சிக்குமே தான் ஒயிட் ஃபேஸ் சிக்காக வந்துச்சு. 4th சிக்கும் பொறிச்சிச்சு, அதுவும் ஒரு லூட்டினோ சிக்காக பொறிச்சு. ஆனால் அது சர்வே ஆகல. 3 சிக்கு தான் சர்வே ஆச்சு. இப்போ தான் பிடிச்சி வெளியே விட்டுருக்கேன். ஸோ இன்னும் செல்ஃப் ஃபிட்டிங் வரல, அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த பேர் கரெக்டாக எக்லே பண்ணிடும். ஒவ்வொரு தடவையும் கிளச் முடிஞ்ச உடனே கரெக்டாக எக்லே பண்ணிடும். இந்த தடவையும் கரெக்டாக எக்லே பண்ணி நமக்கு 3 சிக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் எதிர்பார்க்காத ஒரு பேர்ட்லேருந்து நமக்கு திடீர்னு வித்தியாசமான பேர்ட்ஸ் வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. காக்கட்டையில் 2 பேர் எக்லே பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சன்கோனியூஸ் எல்லாமே வெளியே ஃப்ரீ ஃப்ளையிங்கில் இருக்குது. எல்லாமே டிவார்மிங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இனி திருப்பி எல்லாத்தையுமே ப்ரீடிங் கேஜ் மாற்றணும். ஸோ போன தடவை மாற்றி போட்ட ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் நினச்சி இது பேர்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அண்ட் தென் இதில் 3 ஹேண்ட் ஃபீடிங் சிக் இருக்குது. ஸோ எல்லோ ஷேடட் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு 3 பீஸ் இருக்குது. ஸோ ஒரு சிக்கு புக்டு, 2 சிக்கு சேலுக்கு இருக்கா இருக்காது. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணி வளர்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ தான் நெஸ்டிங் மெட்டீரியல் மாற்றி கொடுத்தேன், அதனால் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சிக்கு. அது பேரண்ட் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருச்சுன்னா சரியாயிடும். ஸோ வேறு எல்லாமே இப்போ நெஸ்டிங்கில் இருக்குது கைஸ். ஆஃப்ரிக்கனும் ஃபுல்லாக நெஸ்டிங்கு, ஸ்மால் கொனியூஸும் நெஸ்டிங் தான். அப்போ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மாலிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாலிஸ் சேல் போட்டிருந்தோம். ஐ மீன் கப்பி சேலும் கொஞ்சம் மாலிஸும் அவைலபிளாக இருக்குதுன்னு போட்டிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் சேல் ஆகிடுச்சு. ஸோ அதை நிறைய பேர் காமனாக கேட்ட நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஸோ இது நம்மளோட ப்ரூட் ஸ்டாக் கைஸ். ஸோ இது மினிமம் எனக்கு தெரிஞ்சு 8 months கிட்டே இருக்கும் இது என்கிட்ட வந்தே. ஸோ அது 8 months 6 months அபோவ் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஷேப் அண்டு சைஸ் வைக்கிறது. இந்த மாதிரி ஷேப்பும் சைஸும் 6 months மேலே ஆகும்போது தான் வைக்கும். இது மேல். ஸோ இது மூன்டெயில் நான் ஒரு ட்ரையோவாக போட்டிருக்கேன். இது எல்லாமே என்னோடய ப்ரூட் ஸ்டாக். ஸோ இதிலேருந்து வந்த ப்ரைஸ் தான் எல்லாமே. எனக்கு இதிலேருந்து நல்ல கிறிஸ்டலைஸும் வரும், கிறிஸ்டலைஸ் இல்லாமலும் வரும், மூன்டெயிலையும் வரும், ரவுண்ட் டெயிலையும் வரும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மூன்டெயிலில் உள்ள கொஞ்சம் கிறிஸ்டலைஸு, இதெல்லாமே ஜூனல் சைஸில் உள்ள கொஞ்சம் பேர்ஸு. ஸோ இந்த சைஸ் ஜூனல் சைஸ் இது வந்து ஒரு 2.5-3 months அச்சீவ் வர ஒரு சைஸு. ஸோ இந்த சைஸில் தான் நம்ம சேல் பண்ணுறது. இது அதுக்கு முந்தின பேட்சில் உள்ளது. கொஞ்சம் எனக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக முந்தின பேட்சில் உள்ளதெல்லாம் இப்போது தான் தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சில் உள்ளதில் இங்கே கொஞ்சம் இதில் கிடக்கல, இதெல்லாம் கிறிஸ்டலை கிடையாது, நார்மல் ஐ. இது எல்லாமே ஆனால் பேரண்ட்ஸ் வந்து கிறிஸ்டலையில் உள்ள பேரண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே இப்போ புக் ஆகிடுச்சு. ஸோ இது எனக்கு அடுத்த ஒரு ப்ரூட் ஸ்டாக்காக செட் பண்ணியிருக்கிறது. எல்லாமே இது ரவுண்ட் டெயில்ஸு, கிறிஸ்டலைஸ் தான், எல்லாமே ரவுண்ட் டெயில். ஸோ 4 ஃபீமேலுக்கு ஒரு மேல் போட்டு எனக்கு அடுத்த இன்னொரு ப்ரூட் ஸ்டாக்காக நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இவ்வளோ தான் என்னோடய மாலி கலெக்ஷன்ஸ். வேறு எந்த கலர்ஸுமே என்கிட்ட கிடையாது. ஸோ எனக்கு இதில் இருந்து தான் பிளாட்டினம் ஒயிட்டும் வருது, ஜீப்ராவும் வருது,
இந்த டால்மேஷன் கலர்ஸ்லேயும் வருது. எல்லாமே இதே பேரண்டில் உள்ளது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே 2 பேட்ச் கிடக்கும். ஸோ 2 சைஸஸில் கிடக்கும் ஃபிஷஸ். இது ரெட் இயர் கோய், இது ஒரு புக்டு பேரு ட்ரையோ, அதனால் அதை போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இனி தான் சைஸ் வைக்கும். இதெல்லாம் லாஸ்ட்டுக்கு முந்தின பேட்சில் உள்ள இது இப்போ தான் சைஸ் வச்சு வருது. இது இனி தான் இதோட இந்த பெல்லி ஷேப்பு எல்லாமே வைக்கும். இந்த பெல்லி ஷேப் எல்லாமே ஒரு 4 months ப்ளஸ் ஆகும்போது தான், 4-5 months தாண்டும்போது தான் அதோட அந்த கரெக்டான ஷேப் வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெருசு ரெண்டுமே அந்த 4 months அந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே இது குட்டி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இது பாருங்கள், இது ஸ்மால் சைஸு. இதுக்கு உங்களுக்கு அந்தளவு பலூன் ஷேப்பு இருக்காது. ஸோ இப்போ போட்டு கலைக்க ஆரம்பிக்கல. இது லாஸ்ட் பேட்சில் இறங்கின ப்ரைஸு. கொஞ்சம் ஒரு 15 to 20 ப்ரைஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ரொம்ப நல்லா போனால் ஒரு 30 அப்படி கிடைக்கும். ஸோ எடுத்து அப்படி போட்டு அப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் மாலிஸ் கம்ப்ளீட்டாகவே. ஸோ அப்போது பெரிய சைஸ் மேக்ஸிமம் சேல் ஆகிடுச்சு. அடுத்த பேட்சில் உள்ள அந்த ஒரு ஜூனியல் சைஸில் உள்ள கொஞ்சம் பீசஸ் இருக்குது. நான் இன்னுமே தனியாக பேராக எடுக்கலை. இன்றைக்கி இந்த 2 ட்ரையோவும் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரையும் ஷோ பண்ணும்போது நான் அதை அப்படியே தனியாக போட்டுருவேன். அப்போ தான் அதே பீசஸை வந்து கொடுக்க முடியும். இல்லை போட்டோன்னா மிக்ஸ் ஆகிரும். அதனால் இப்போ இதுலேருந்து எடுக்கிறேன்னா ஒரு 2 டேங்க்லேயோ 3 டேங்க்லேயோ தனித்தனியாக பிரித்து போடுவேன். கப்பி கூட அப்படியே சேர்த்து போடுறது தான். கப்பி கூட அது பாட்டு கிடக்கும், ஒன்றும் ஆகாது. ஸோ கப்பி கூட அப்படி போட்டு வைக்கிறது தான். ஸோ ஃபுட்டு வந்து நான் மொய்னா அண்டு ஃப்ரோசன் ஆர்டிமியா லைவ் ஃபுட் தான் நான் ஃபுல்லாகவே கொடுக்குறது. நான் பெல்லட்ஸ் எப்போயாச்சும் ரேராக போடுவேன், சாப்பிடும். ஸோ ஃபுட்டு நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஜீப்ராவில் இருந்தால் பிளாட்டினம் ஒயிட்டும் வருது, இந்த டால்மேஷன் மாதிரி புள்ளி வச்சது மாதிரியும் வருது, அண்டு இந்த ஜீப்ரா டைப்பும் எனக்கு இந்த இதில் இருந்தால் வருது. ஸோ நிறைய பேர் பியூர் ஒயிட்டாக தான் வேணும், ஃபுல் ஒயிட் தான் வேணும்னு கேட்பீங்க. ஃபுல் ஒயிட்டாக ஜூனியல் சைஸில் சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கிறதுல பேட்சஸ் போக வரலாம். ஸோ அதனால் நான் அதனால் எதுக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வைக்கல, எல்லாமே சேம் ப்ரைஸஸில் தான் கொடுக்குறது. ஸோ பியூர் ஒயிட்னா ஒரு ரேட்டு, ஜீப்ரா ஒரு ரேட், அப்படி நான் எந்த ரேட் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதுதான் பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ பார்க்க. பட் உங்களுக்கு ஏன்னா நான் 3 months நம்ம சேல் பண்ணிடுறோம், கரெக்டாக அந்த ஒரு ஜூனியல் சைஸில் சேல் பண்ணுறோங்கிறதுனால பேச்சஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 5 months தாண்டும் போது பேச்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும். அது நான் வந்து கேரண்டியாக அது சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இனி இப்போது போன பேட்சில் உள்ளது இந்த மாதிரி பெரிய சைஸஸ் எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாமே கிறிஸ்டலை கிடையாது. ஆனால் அதுலேருந்து இறங்கின நார்மலாக நான் இதை வேணால் தனியாக பிடிச்சி காட்டுறேன். ஏன்னா இதை இப்போ பேக் பண்ணுறதுக்காக எடுக்கணும். ஸோ நான் அப்போ அதை தனியாக பிடிச்சி காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். அப்போது அண்ட் மூன் டெயிலும் வரும், ரவுண்ட் டெயிலும் வரும். எனக்கு இதிலே வந்த ரவுண்ட் டெயில்ஸ் அதுலேயும் கிடக்கும், இதுலேயும் ஒரு ரவுண்ட் டெயில் கிடக்கும். ஸோ எனக்கு மூன் டெயிலும் இறங்குது, ரவுண்ட் டெயிலும் இறங்குது, மாறி தான் இறங்குது, மிக்ஸ்டாக தான் இறங்குது. மூன் டெயில் தான், ஆனால் பேரண்ட்ஸ் மூன் டெயில் தான், நான் மூன் டெயில் தான் இது பண்ணி போட்டிருக்கிறது. ரவுண்ட் டெயிலும் அதில் இறங்குது. ஸோ எல்லாமே நம்ம சேர்த்து தான் இருக்கும். எல்லாமே சேம் ப்ரைஸஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைஸஸில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ அவ்வளோதாங்க எனக்கு சொல்ல வேண்டியது. அண்டு வேறு நான் இந்த பீசஸ் வேணால் காட்டுறேன். நான் கிறிஸ்டலை இல்லாமல் வர பீசஸ் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிளெயின் பிளாக்காக இருக்காது. நிறைய பேர் அந்த டவுட்டு கேட்டீங்க, பிளெயின் பிளாக் ஐக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கேட்குறீங்கன்னு. இது பிளெயின் பிளாக் ஐ கிடையாது. உங்களுக்கு அதோட ஐ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு டாட் அதில் இருக்கும். அண்ட் இது வந்து இதில் கிறிஸ்டலைஸ்லேருந்து இறங்குறது உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து இறங்கும்போது அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிலேருந்து கிறிஸ்டலைஸ் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் விஷுவல் கிறிஸ்டலையை விட நான் இதை ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நார்மல் மாலி, ஒயிட் மாலியோ இல்லை டால்மேஷன் மாலி ரேட்டுக்கோ நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இதை. ஸோ நான் இதை தனியாக அவங்களுக்கு பிடிச்சி காட்டுறேங்க. இது இன்றைக்கி கொரியர் பண்ணோம். இந்த 2 ட்ரையோவும் அழகாக இருக்கும். இது எல்லாமே நல்ல நீட்டாக ஷேப் வச்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்த ப்ரைஸு. ஸோ நல்ல ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆனால் இனிமேல் கிடக்கிற ஜூனியல் சைஸஸ் இந்த மாதிரி ஷேப் இருக்காது. நிறைய என்கொயரிஸ் இருந்ததுனால நான் இப்போ ஜூனியல்ஸையும் ஷோ பண்ணுறேன். இல்லைன்னா ஜூனியல் ஷோ பண்ண மாட்டேன். ஸோ நிறைய என்கொயரிஸ் போன வீடியோவில் இருந்து. ஸோ கைஸ் இதெல்லாம் தான் ஜூனியல் சைஸில் உள்ள பீசஸ்.
ஜூனியர் சைஸில் உள்ளதுங்களுக்கு வந்து ஐ மாஸ்க் ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதேமாதிரி நிறைய பேர் ஐயோட ஸ்டெபிலிட்டி லைன் ஸ்டெபிலிட்டி பற்றி கேட்குறீங்க. ஸோ எனக்கு அந்த பேர்லேருந்து ரவுண்ட் டெயில் இறங்குது, முன் டெயில் இறங்குது, கிறிஸ்டல் ஐ இறங்குது, நான் கிறிஸ்டல் ஐ இறங்குது, இப்படி எல்லா மாதிரியுமா இறங்கிக்கிட்டு இருக்குது. அண்டு ஸ்டெபிலிட்டி 100% எல்லா லைன்லேயுமே 100% உங்களுக்கு கிறிஸ்டல் ஐயா வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% ஸ்டேபிளாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சில பீசஸ் மாஸ்ட் ஐயா இருக்கும், சில பீசஸ் வந்து நார்மல் ஐயாக இருக்கும், சில பீசஸ் வளரும்போது அந்த ஐயில் வந்து மாஸ்க் வைக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் நம்மகிட்ட இறங்குது. அதேமாதிரி ஜூனியர் சைஸில் உள்ளதுக்கு வந்து கலரும் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இது வந்து இந்த மாதிரி வந்துடும், இது பியூர் ஒயிட்டாகவே தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. மேபி 5 months 6 months ஆகும்போது உங்களுக்கு அந்த இதில் பேச்சஸ் வர்றதுக்கான சான்சஸும் நிறைய உண்டு, வராமலும் போகலாம். அப்படியே உண்டு. நான் வேறு ஒரு இதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் பேட்சில் உள்ள ஒரு ட்ரையோ வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். அதில் வந்து 2 பீசஸ் வந்து பியூர் ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ அது 5 months ஆன அப்புறமும் அதுகளுக்கு கலர் மாறலை. ஸோ அந்த மாதிரி எல்லா சினாரியோஸ்லேயுமே இருக்கும். ஸோ இதில் ஐ திங்க் 2 males கிடக்கு, 2 male. ஆமாம், என் கணக்கு 2 male தான் படுது. ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வளரும்போது தான் அதோட ஐயெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு மாஸ்க் ஆகும்னு சொல்ல முடியும். இப்போ சில பீஸ் பார்த்திங்கன்னா ஐ வந்து நல்லா மாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சன்லைட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷனில் ஐ பிளாக்காகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் இது எனக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே பார்க்குறதுனால எனக்கு அப்படி தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. நான் இனி பேக் பண்ணுறதுக்குள்ளே அந்த பீசஸ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸ் தான், செகண்ட் பேட்சில் வந்தது. மீதி 2மே ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்தது, நல்ல சைஸாகவே இருக்கும். ஸோ இன்னும் இதுங்க ஷேப் வந்து அடுத்து ஃபீமேல் லோட் ஆகும்போது தான் அதோட அந்த ஃபுல் ஷேப் வரும். ஸோ இன்னொரு ட்ரையோவே நான் இதிலே போட்டு காட்டுறேன். எல்லாமே நார்மலே தான், கிறிஸ்டல் ஐலேருந்து இறங்கினா நார்மலே. உங்களுக்கு சில ஆங்கிள் அதோட ஐஸ் பார்க்கும்போது மாஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபீமேல், பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபீமேலுக்கும் ஒரு டாட் தெரியும் அதோட கண்ணோட மேலே மாஸ்ட்டு மாதிரி. ஸோ ஆனால் ஃபுல் மாஸ்ட்டாக இல்லாதங்கிறனால நான் நார்மல் ஐஸ்ன்னு நான் அதை கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த டால்மேஷன் கலரில் 2 ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 பீசஸ் இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த 2 பீஸ் பாருங்கள், இது ஃபஸ்ட் பேட்சில் வந்தது தான். ஐ பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், மேலு மேல், அது ஃபீமேல். ஆனால் அந்த ஒரு மாஸ்க்கு கண்ணில் தெரியும், இந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சன்லைட்டில் போகலாம், ஐயில் சின்ன ஒரு ஆங்கிளில் ஒரு மாஸ்க் தெரியும். ஸோ இந்த ட்ரையோ தான், இதை நான் நார்மல் லைன் கொடுக்குறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்தது தான், நல்லா சைஸாகவே இருக்கும், ஷேப்பும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 பீஸ் தான் சின்ன பீசஸ். இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இனிமேல் இதேமாரி ஜூனியர் சைஸ் பேர்ஸ் தான் கொஞ்சம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய என்கொயரிஸ் இருக்குது, நான் அதுக்கு அவங்களுக்கு ஷோ பண்ணணும். அண்ட் வேறு பேட்சஸ் எப்படியும் 1 or 2 months மேலே ஆகிடும் நெக்ஸ்ட் பேட்சஸ்லாம் வர்றதுக்கு. ஸோ அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் இனி இதை பேக் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ், தேங்க்யூ.